அதாவது வாரி வழங்கும் வள்ளல் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு எங்கள் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் வாரி வழங்கும் வள்ளல், இது அவருடைய கோட்டை. அண்ணன் எஸ்பி வேலுமணி, அண்ணன் எஸ்பி வேலுமணி, அண்ணன் எஸ்பி வேலுமணி. அதனால எடப்பாடியார் வர்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பா இந்த தொகுதியில் இருந்து எடப்பாடியாருக்காக அதிக உழைப்பு போட்டு கண்டிப்பா வர்ற 26ல அவரை ஜெயிக்க வைக்கிற முதல் தொகுதியா அதிகமான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற தொகுதி இது இருக்கும். இது எடப்பாடியாருக்கு நாங்க கொடுக்குற நம்பிக்கை. எஸ்பி அண்ணா மூலியமா அவரோட வலையமா நாங்க கொடுக்குறோம். எஸ்பி வேலுமணிங்கிற எங்க குடும்பத்தில் ஒருத்தர். அந்த எங்க அண்ணனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க சிறப்பா பண்ணிட்டு இப்போ இருக்கிறோம். சிறப்பான வரவேற்பு கொடுத்துருக்கிறோம். இந்த 2026 எலெக்ஷன்ல சிறப்பான வெற்றி. 234 தொகுதி வெற்றி பெறும். தொண்டாமுத்தூர் தொகுதி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். எடப்பாடியார் வரதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடியார் வரதை பத்தி பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் மக்களே ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையில தான் இருக்கும். காரணம் என்னங்கன்னா, கோயம்புத்தூருங்கிறது எஸ்பிவியோட கோட்டை. இப்போ எஸ்பிவியோட கோட்டைக்குள்ள அவர் வரும்போது மற்ற இடத்த விட நாங்கள் அதிகப்படியான ஒரு உற்சாகம், எல்லாத்தையும் விட நல்லா நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை கொடுக்கணுங்கிறது மக்களோட எழுச்சி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எஸ்பிவி அண்ணா இப்போ எல்லா இடத்துலையும் எப்படி வந்தாங்கிறது தெரியாது. இது எஸ்பிவி அண்ணாகவா வர்றதுக்காக ஒரு கூட்டம். அவரோட எப்படிங்கன்னா, இதெல்லாம் உயிர் தொண்டங்க மாதிரி எல்லாருமே எங்களை எப்படிங்கன்னா ஒரு நண்பர்களா நட்பாக தான் அவர் பார்த்துருக்கிறாரு. இதெல்லாம் எஸ்பிவி அண்ணா பாசத்துக்காக வர்ற கூட்டம். உண்மையை சொல்ல போனா அடித்தட்டு மக்கள் இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்குமே, மற்றபடி திராவிட முன்னேற்ற கழக மக்கள் கூட இங்க வந்திருக்காங்க. காரணம்னா அது எஸ்பிவி அண்ணாக்காக தான், அவர் ஒருத்தருக்காக தான் இங்க வந்திருக்கிறாங்க. அதே அந்த எஸ்பிவி அண்ணாவோட கோட்டைக்கு நம்ம எடப்பாடியார் வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமை. மற்ற எந்த இடத்துலையும் பார்க்காத ஒரு எழுச்சியை எடப்பாடியார் இந்த கூட்டத்தை பார்ப்பாரு. இதுதான் எப்பயுமே நாங்கள் துவக்கமும் சரி முடிவும் சரி நல்லதாகவே நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பாக அது இந்த தடவை நடக்கும். எடப்பாடி அண்ணா வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, அதோட மக்களோட எழுச்சியும் சரி எல்லாரோடும் சரி யங்ஸ்டர்ஸை பார்ப்பீங்க. எஸ்பிவி அண்ணா மற்ற தொகுதியில் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா எஸ்பிவி அண்ணாவுக்காக வந்த யங்ஸ்டர்ஸ் தான் அதிகம். அதாவது சரி, அதாவது பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி எஸ்பி வேணா நிறைய பண்ணியிருக்கிறாரு. அது ஸ்கூல் பசங்களுக்கும் சரி. இப்போ எங்கள் ஆலாந்தரை பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய +2 10th படிக்கிற பசங்க அதிகமாக வர்றாங்க. காரணம் என்னன்னா, எஸ்பி வேணா எங்களுக்கு அது இது பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய அந்த நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கிற நம்ம லேடிஸ்கள் இப்போ எடப்பாடியார் வந்ததுமே முதல் அறிவிப்பான் தேர்தல் வரவே இல்லை, ஆனாலும் தீபாவளியான ஒரு பட்டு சேலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படின்னா ஒரு தாய்மாமா சீர்வரிசை அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ பெண்களோட எழுச்சியும் அப்படித்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நலத்திட்டு அந்த 1500 ரூபாவா கொடுக்குற அப்படின்னு சொன்னது இதுவே இப்போ பெரிய மிகப்பெரிய வரவேற்பு. அவர் கொடுக்குற பட்டு சேலையே போதுமானது. அதை சீதனமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அதாவது லேடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்காக இப்போ வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதனால எடப்பாடியார் வர்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பா இந்த தொகுதியில் இருந்து எடப்பாடியாருக்காக அதிக உழைப்பு போட்டு கண்டிப்பா வர்ற 26ல அவரை ஜெயிக்க வைக்கிற முதல் தொகுதியா அதிகமான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற தொகுதி இது இருக்கும். இது எடப்பாடியாருக்கு நாங்க கொடுக்குற நம்பிக்கை. எஸ்பிவி அண்ணா மூலியமா அவரோட வலையமா நாங்க கொடுக்குறோம். எஸ்பி வேலுமணிங்கிற எங்க குடும்பத்தில் ஒருத்தர். அந்த எங்க அண்ணனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க சிறப்பா பண்ணிட்டு இப்போ இருக்கிறோம். சிறப்பான வரவேற்பு கொடுத்துருக்கிறோம். இந்த 2026 எலெக்ஷன்ல சிறப்பான வெற்றி. 234 தொகுதி வெற்றி பெறும். தொண்டாமுத்தூர் தொகுதி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். ஓகே, நன்றி. டிஎம்கே ஏன் போகணும்னு நினைக்கிறேங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் நாங்க ஏடிஎம்கே ஆட்சியில 10 வருஷம் எல்லா இளைஞர்களும் சரி இளம் பெண்களும் சரி ஒழுக்கமா எல்லாமே கட்டுப்பாடோட இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே கெட்டு போயிட்டாங்க. எல்லா இடத்துலயும் போதை பழக்கம். அதுதான் அம்மா அப்பாவுக்கு என்ன தேவை, பசங்க நல்லபடியா வரணுங்கிறதா. அதை கண்டிப்பா எடப்பாடியார் கொடுப்பாரு. எங்க எஸ்பி வேலுமணியானா அதை கட்டி காப்பாத்துவாரு. அவர் இருக்கிற வரைக்குமே எந்த ஒரு இளைஞர்கள் எந்த ஒரு தப்பான வழியிலும் போல. ஆனா இப்ப எல்லா இளைஞர்களும் தப்பான வழியில போறாங்க. அதுக்கு காரணம் திமுக தான். அது வரக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். கண்டிப்பா எஸ்பிவி அண்ணா இந்த தொகுதியில இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். இந்த தொகுதியில எடப்பாடியாரை ஜெயிக்க வச்சு எஸ்பிவி அண்ணாம பெருமைப்படுத்துவோம். இது உறுதியா நாங்க இருக்கிற ஒரு முயற்சி தான். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை நாங்க எல்லாரும் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம்.